எம்ஐ விசஸ் சிஎஸ்கே ரைவலரி இஸ் நோ மோர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எம்ஐ ஃபேனா இந்த மேட்ச் நான் பாதியிலே ஆஃப் பண்ணிட்டு போன மேட்ச் இதுவாக தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மெம்பர் பட்டன் ஆடா இருக்கு, மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க, எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சரி, ஓகே, வீடியோக்குள்ள போயிடலாம். எனக்கு சத்தியமா அந்த மேட்சை பத்தி பேசவே விரும்பல. நீங்க யாராவது ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் கடைசியா பேசுகிறேன். நான் லிட்டரலா சொல்றேன், நான் பொய் சொல்ல. என்னைக்குமே மும்பை மேட்ச் வந்து கடைசி பால் 10 ரன் அடிக்கணும்னா கூட மும்பை ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்ப்பேன் நானு. அந்த மாதிரி பாக்குற ஃபேன் நானு. இன்னைக்கு வந்து நான் ஹர்திக் பாண்டியா என்னைக்கு அந்த 2 ஓவர் சுத்தினாரோ 17வது ஓவர்ல டிவி ஆஃப் பண்ணா மறுபடியும் அந்த மேட்சே நான் இன்னுமே பார்க்கல. முழுசா மேட்சே பார்க்கல, ஸ்ட்ரைட்டா சிஎஸ்கே பேட்டிங் தான் போய் பார்த்தேன். சரியா, நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நான் நடுவுல ஜாயின் பண்ணிக்கிறேன். இல்ல வீடியோ போறதுக்கு முன்னாடி அலங்கார பந்தலிலே அழகாக படிக்க வச்சுட்டு படுக்க வச்சுட்டு போ. எனக்கு வந்துட்டு இன்னைக்கு சிஎஸ்கே பிளேயர் ஹர்திக் பாண்டியா ஆனது ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன எப்பயுமே சாரி ஹர்திக் பாண்டியா வந்து எம்ஐ பிளேயர், விடுங்க சாரி இல்ல, அவருக்கு ஒரு டஃப் டைம் கிரிக்கெட்ல இதெல்லாம் நடக்கிறதா என்ன, ஒரு கொஞ்சம் ரொம்ப 3 வருஷமாவா எந்த ஏங்கல்ல பேசினாலும் ஏதோ ஒண்ணு மாட்டுதுரா, என்னடா பண்றது. இந்த பாயிண்ட் அவுட் கேட்டீங்க, நம்ம மேட்ச் நேத்து பிராக்டிஸ்ல மல்டிடாஸ்கிங் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு போனாரு, அதை சேர்த்தீங்களே நீங்க. இல்ல பங்காளியில இப்படி தோக்கணும்னு தான் ஆசைப்பட்டோம். இப்ப நடக்குங்கும் போது ஒரு சந்தோஷமா தான் இருக்கு. என்ன நல்லது இருக்கு. தேவையில்லாம அடிப்பாங்க ஹர்திக் பாண்டியா ஃபேன்ஸ் எல்லாம். என்ன ஹர்திக் பாண்டியா ஃபேன்ஸ் அடிக்கிட்டு எனக்கு கவலையே இல்லைன்னா கெட்டவங்க திட்டுவானுங்களா, திட்டி பேசுறானு. சரி, பிராங்கா சொல்றேன், 12வது ஓவர் வந்து ஹர்திக் பாண்டியா என்ன பண்ணான்னு மட்டும் சொல்லுங்க. 10 ஓவர் 100 ரன். அதுக்கப்புறம் என்ன பண்ணான் வந்து ஒரு இன்டென்ட் இருந்துச்சா. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன், ஹர்திக் பாண்டியா ஸ்லாட் பால் மட்டும் தான் வெயிட் பண்றான், ஃபுல் டாஸ் பால் மட்டும் தான் வெயிட் பண்றான், மற்ற எந்த பால் போட்டாலும் அடிக்க மாட்டேங்கிறான்னு சொல்றேன். இதுக்கு என்ன பிடிச்சி என் குடும்பத்துல இருந்து என்னையில இருந்து எல்லாத்தையும் பிடிச்சி பேசுறேன். இன்னைக்கு என்ன பிராங்கா சுத்தினார் ப்ரோ, பாலே படல அவருக்கு. பேட்ல வந்து பால் பண்ணல. பகத் இருக்காருல்ல, பகத் வந்து மிடில் பண்ணாரு பேட்ல. மிடில் பண்ணா ரன் தர மாட்டாங்கடா, நீ வேற. ஹர்திக் பாண்டியா பால மிடில் கூட பண்ணலன்னு தான் சொல்றேன். ட்ரெண்ட் போட்டு வந்து 6 அடிக்கிறாரு. உங்களுக்கு டஃப் டைம் தான் பேட்டிங்ல, நீங்க ஃபார்ம்ல எல்லாம் ஒத்துக்கிறாங்க ஹர்திக் பாண்டியா. நீங்க அதுக்கு பதிலா நீங்க கேப்டன் தானே. நான் எத்தனை விமர்சனம் வச்சிருக்கேன் கேப்டன்சி மேல. ஆனா நீங்க உங்களுக்கு கேப்டன், உங்களுக்கு பேட்டிங் வரல, ஒரு முக்கியமான பொசிஷன்ல இறங்குறீங்க. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நீங்க எம்ஐ டவுன்ஃபால் எங்க ஆரம்பிச்சதுன்னா, அந்த பொல்லாடுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எப்ப ஃபைன் பண்ண முடியலையோ அப்பையில இருந்து எம்ஐயோட டவுன்ஃபால் ஆரம்பிச்சு. பொல்லாடுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எம்ஐ வந்து பொல்லாடுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 50% அது கூட கிடையாது டீம்ல. இப்போ இன்னைக்கு என்ன நடந்தது? ரூதர்ஃபோர்ட் ஆடினா என்னைக்கு ஆடினாங்க? இதே மாதிரி ஆடினீங்களா? 2 மேட்ச் ஆடினீங்களா? ரூதர்ஃபோர்ட் என்ன பண்ணாரு? ஃபுல்லா ரூதர்ஃபோர்டுக்கு யாக்கரா போட்டு 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 ரூதர்ஃபோர்ட் அப்படியே படுக்க வச்சாங்க. ரூதர்ஃபோர்ட் எப்ப ஆடுவாரு? ஒரு டாப் 5ல தான் ஆடுவாரு. நான் இன்னொன்னு சொல்லி முடிச்சிடறேன், அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க. ஹர்திக் பாண்டியா ஆஸ் அ கேப்டன், நீங்க பவுலிங் இந்த சீசன் ஓரளவுக்கு டீசென்டாவே போட்டிருக்கீங்க, நான் டினை பண்ணவே இல்லை. பேட்டிங் கொஞ்சம் சுமாரா தான் பண்ணிருக்கீங்க. நீங்க ஒரு முக்கியமான பொசிஷன்ல இறங்குறீங்க. நம்பர் 4 நீங்க சரி, ஒரு நம்பர் 4ல இறங்குறீங்கன்னு வைங்க. நம்பர் 4 நம்பர் 5 உங்களுக்கு பேட்டிங்கே படல, சுத்தமா படல. 7-8 மேட்ச் ஆச்சு. அட்லீஸ்ட் வேற யாராவது ட்ரை பண்ணலாம்ல. நான் எப்பயுமே சொல்றது, அந்த கேப்டன்ஸோட செல்ஃப் ப்ரொமோட்டிங் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது ஒர்க்கும் ஆகலைன்னா அது சுத்தமா டீமே கொலாப்ஸ் பண்ணிடும். அதுதான் நடந்துருக்கு. நீங்க இப்ப சொல்லுங்க. இல்ல நான் சொல்றேன், மும்பை இந்தியன்ஸ் எங்க தோத்தாங்கன்னா ஸ்கைப் ஃபார்ம்ல இல்ல, திலக் வர்மா ஃபார்ம்ல இல்ல, ரோஹித் சர்மா சரியான பேக்கப் இல்ல. பேக்கப்ல தானே நீ வில் ஜாக்சன் மேல ஆட வைக்கிற. வில் ஜாக்சன் வந்து பினிஷர், தம்மா பினிஷரு. நீங்க கேட்டிருந்தீங்களே பாத்தீங்கன்னா பொல்லாடோட ரீப்ளேஸ்மெண்ட், அவரு தான் ஒரிஜினல் ரீப்ளேஸ்மெண்ட். டெத் ஓவர்ல அவர் வந்திருந்தாருன்னா கம்போஸ், ஜெமி வார்டன் எல்லாம் பந்து போட்டு முடியாது, அட்டி கிழிச்சிருப்பாரு. நம்ம என்ன ப்ரோ உண்மை சொல்றோம், திமுர்ல போனானுங்க ப்ரோ ஆக்சன்ல. தீபக் சகர் 10 கோடி, ட்ரின்போல்ட் 12 கோடி, 22 கோடி ஈஸியா ஃப்ரீ பண்ணி இருந்திருக்கலாம்.
22 கோடிக்கு யார் லிவிங்டன் வந்திருக்கலாம், ஜாஸ் இங்கிலீஷ் எடுத்து வந்திருக்கலாம், என்னென்ன பிளேயர் சூப்பர் சூப்பர் சஞ்சய் அரோரா, கார்த்திக் சர்மா எடுத்துருந்தாங்க, என்னென்னமோ பிளேயர் சூப்பர் பிளேயர் இருந்தாங்க ப்ரோ. அவனுக்கு வந்து நாம கடப்பாரு டீம் சூப்பர் டீம், இந்த போன வருஷம் இந்த டீம் வச்சுட்டு நம்ம 3வது இடம் பிடிச்சோம், இந்த வருஷம் நம்ம தான் கப்புன்னு சொல்லிட்டு திமுரு யார் எடுத்து இந்த ட்ரேட் யாரும் வேணாங்க சருண் தாக்கூர். யாரும் சருண் தாக்கூர் நான் இன்னொன்னுமே பாக்குறேன். இல்ல இன்னொன்னு சொல்றேன், இல்ல ரூதர்ஃபோர்டோட கால் கரெக்ட். நான் என்ன சொல்றேன், ரூதர்ஃபோர்ட நீங்க அங்க ஆடக்கூடாது, பினிஷரா ஆடக்கூடாது, நம்பர் 4ல தான் ரூதர்ஃபோர்ட் ஆடணும். சர்துல் தாக்கூருமே ஓரளவு டீசெண்டா எல்எஸ்டில பண்ணாரு, அதனாலதான் எடுத்தாங்க. அதை விடுங்க. நான் இன்னொன்னு சொல்றேன், ஆப்ஷன்ல நான் ரூதர் கண்டிப்பா தீபக் சாகரை விடுவாங்கன்னு நினைச்சேன். ஒரு 12 crores பர்ஸோட போவாங்கன்னு நினைச்சேன். போயிருந்தாங்கன்னா பேக்கப் எடுத்திருக்கலாம். இந்த 4-5 இருக்காங்கல்ல ரீடைன் பண்ணாங்க, ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா, இல்ல இவரு ஸ்கை, திலக்கு, இவங்களெல்லாம் ரீடைன் பண்ணவங்கள அவங்க யாருமே பர்ஃபார்ம் பண்ணல. பும்ரா இவங்க யாருமே பர்ஃபார்ம் பண்ணல, இவங்களுக்கு ப்ராப்பர் பேக்கப் கிடையாது. அதுதான் இந்த டீம்ல இப்ப பிரச்சனையே. ரோஹித் சர்மா இல்லைன்னா தினேஷ் மால்வர் எடுத்துட்டு வராங்க. அந்த பையன் என்ன ஆடுறானே தெரியல, பேட்டை வைக்கிறான், அவுட் ஆயிட்டு போயிடுறான் 2 மேட்சா. ஒண்ணுமே இல்ல. ரோஹித் சர்மாக்கு ப்ராப்பர் பேக்கப்பே யாரும் கிடையாது. நீங்க டீகாக்கு ஆடுறீங்கன்னா 2 ஃபாரினர்கள் ஆட முடியாது, உங்களுக்கு காம்பினேஷன் கீழே இடிக்கும். அததான் சொல்றேன், ஒரு இந்தியன் ஓபனர்ஸ் எப்பயுமே இருக்கணும். ரன் போடுற பவுலிங்க்கு என்னடா காம்பினேஷன் இருக்கு, அதுக்கு அந்த 4 ஓவர் வேற யாரும் போட்டு போலாமே. அதுதான் சொல்றேன், ட்ரெண்ட் போல்ட் ஆடவே தேவையில்ல. நான் எல்லாத்துலயுமே சொல்லிருக்கேன், ட்ரெண்ட் போல்ட் ஃபார்ம்ல இல்ல, இஸ் எலிஜிபிள் டு பிளே பிஎஸ்எல் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நீங்க வந்துட்டு ஹர்திக் பாண்டியா மேல தப்பு மாதிரியே பேசுறீங்க. ஹர்திக் பாண்டியா மட்டும் தான் இந்த டவுன்ஃபால் காரணமா? ஹர்திக் பாண்டியா மேல தப்பு மாதிரி நான் பேசல. இப்ப ஹர்திக் பாண்டியா மேல முழுசா நான் டிபெண்ட் பண்ண விரும்பல. ஏன்னா இப்போ நீங்க ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி எடுத்து 3 வருஷம் ஆச்சு. ஃபர்ஸ்ட் வருஷம் 10வது இடம் பிடிச்சப்ப பும்ரா மட்டும்தான் 20 விக்கெட்ல இருந்தாரு. மத்த பேட்ஸ்மேன் யாரும் சப்போர்ட் பண்ணல. ஹர்திக் பாண்டியா ஒரு ஃபார்மும் பெருசா இல்ல, டீம் 10வது இடத்துல முடிச்சது. அடுத்த வருஷம் வந்து பாதி சீசன் 5 மேட்ச் தோத்தாங்க. 5 மேட்ச் எப்படி தோத்தாங்க அதை பார்க்கணும். 1 ரன்ல 5 ரன்ல 10 ரன்ல இப்படிதான் தோத்தாங்க, க்ளோஸா தான் தோத்தாங்க. அதனால அவங்களால கம்பேக் பண்ண முடிஞ்சது. அது இல்லாம ட்ரெண்ட் போல்ட் வந்து உங்களுக்கு 3வது ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் ஐபிஎல் லிஸ்ட்லயே, மொத்த லிஸ்ட்ல. அது இல்லாம ஸ்கை வந்து நம்பர் 2 பேட்டிங்ல 716 ரன் என்னமோ அடிச்சாரு. சாய் சுதர்சனுக்கு அப்புறம் அவரு. இந்த மாதிரி சப்போர்ட் இருந்ததுனால அந்த டீம் போச்சு. இப்ப இங்க என்ன பிரச்சனை இந்த வருஷம்னா, உங்களுக்கு பேட்டிங்லயே ஆடல, பவுலிங்லயே யாரும் போடல, உங்களுக்கு நம்பின பும்ராவும் சோபிக்கல. அந்த மாதிரி இருக்கும்போது கேப்டன் மேல இன்னொரு ப்ரெஷர் ஆட் ஆகுது ஹர்திக் பாண்டியா மேல. அந்த ப்ரெஷரை ஹர்திக் பாண்டியானால ஹேண்டில் பண்ண முடியல. அததான் நான் சொல்றேன், ஹர்திக் பாண்டியா அவங்களோட கேப்டன்சில வேற எதுவுமே சொல்லு. அவர் பேட்டிங்கும் பாதிக்கப்படுது, பவுலிங் போட முடியல, அவரால் சரியான டிசிஷன் எடுக்க முடியல. இன்னைக்கு ஆடின பேட்டிங்ல ஹர்திக் பாண்டியா பேட்டிங்கே கிடையாது. ஹர்திக் பாண்டியா இந்த மாதிரி மோசமாடி நான் பார்த்ததே கிடையாது இத்தனை வருஷத்துல. இல்ல நான் நிறைய டைம் பாத்திருக்கேன் ஹர்திக் பாண்டியா உங்களுக்கு இதுக்கு மேல சன்ரைஸோட ஒரு மேட்ச் வந்து 3 ரன்னும் 19 பந்துல ஆடிருக்காரு. அல்டிமேட்டா ஆடுவார். அதெல்லாம் ஹர்திக் பாண்டியா சூப்பரா டெஸ்ட் மேட்ச் வந்து 2020 யாரு பிரபுல் இந்த மாதிரி வந்து ஸ்லாட்ல அவனை வந்து போட்டு தரணும் பாருங்க, சிக்ஸ் அடிக்கிறது. அது மாதிரி போட்டு தரலைன்னா உன்னால அடிக்க முடியாது. ஒத்துக்கு நீ பிராங்கா ஒத்துக்கிட்டு நல்ல பேட்டிங் போச்சு. ஜெய்வர்தன் என்ன டெக்னிக்கல் பேட்ஸ்மேனு அவன் யார் சொன்னாலும் ஹர்திக் பாண்டியா கேட்கிற மனநிலைமையில கிடையாது. பிராங்கா நம்ம ஒத்துக்கணும். ஜெயவர்தனை கிட்ட கூப்பிட்டு என்ன கோச் எனக்கு என்ன பிரச்சனை இருக்கு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அவங்க சொல்ல போறாங்க. அந்த டெக்னிக் நம்ம வளர்த்திட்டு ஹர்திக் பாண்டியா மாதிரி சிறந்த பினிஷர் வெறும் என்ற அளவு கூட இந்தியால ஆள் கிடையாது. நீட்டா புடிச்சிடலாம். இன்டர் பண்றேன், சாரி நான் இன்னொன்னு சொல்றேன், ஹர்திக் பாண்டியாவோட ரீப்ளேஸ்மெண்ட்டை இன்னுமே நம்மளால ஃபைன் பண்ண முடியல. நிதிஷ்குமார் இப்பதான் சூப்பரா போட்டுட்டு இருக்காரு, பவுலிங் ஓரளவு போடுறாரு, பேட்டிங் ஆடுறாரு. ஆனா ஹர்திக் பாண்டியாவோட ரீப்ளேஸ்மெண்ட் இன்னுமே ஃபைன் பண்ண முடியல. சிவம் துபேனால பவுலிங் போட முடியல, பேட்டிங் ஆடுறாரு. அந்த அளவுக்கு இருக்க பிளேயர் நீங்க எப்படி இருக்கணும் அததான் நான் சொல்றேன். ஒருத்தர் மேல எக்ஸ்பெக்டேஷன் நீங்க வச்சிட்டீங்கன்னா அது அவங்க ஃபில்ஃபில் பண்ணலைன்னா அவங்க மேல கோவம் வரதா செய்யும். சரியா? ஹர்திக் பாண்டியா வந்தப்ப நிறைய ஃபேன்ஸ் கோபமா இருந்தாலும் ஏதாவது பண்ணுவாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. நான் ரோஹித் சர்மா இல்லாத ஃபேன்ஸ் சொல்றேன், ரோஹித் சர்மா இல்லாத மும்பை ஃபேன்ஸ். ஆனா அதை அவர் ஃபுல்ஃபில் பண்ணல. 3 வருஷம் ஆச்சு, இதோட 3வது வருஷம் ஒண்ணுமே பண்ணல. மொத்தமா கப் அடிச்சு இதோட 6 வருஷம் ஆக போகுது. நீங்க எவ்வளவு பெரிய பிரான்சைஸ், 1 வருஷம் விட்டு கப் அடிச்சுட்டே இருந்தாங்க. இதுதான் நான் சொல்றேன், இன்னும் 6 வருஷமா கப் அடிக்கல. மட்டும் தப்புன்னு நான் சொன்னா ஒத்துக்க மாட்டேன். அவர் சொல்றேன்ல. இப்போ நான் இன்னொன்னு சொல்றேன், லைவ்ல ஒண்ணு சொல்லியிருந்தேன், நான் திலக்க வந்து இல்லைன்னா சூர்யா வந்து டிராப் பண்ணுங்கன்னு.
ஆனா டிராப் பண்ணா அது வந்து பிரான்சைஸ்க்கு எவ்வளவு பிரச்சனையா வரும். திலக்க டிராப் பண்ணா உங்ககிட்ட தான் வந்து பயப்படும். ஃபேன்ஸ் கிட்ட சொல்றேன், ஃபேன்ஸ் கிட்ட திலக் இப்போ சூர்யாவே டிராப் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, இந்த மேட்ச் சூர்யா இல்ல எவ்வளவு பெரிய இதாகும். இன்ஜுரி இல்லாம டிராப் பண்ணீங்கன்னா ஹர்திக் மேல இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் ஆகும். நான் என்ன சொல்றேன், ஹர்திக்கு ஃபுல் ப்ரெஷரையும் வாங்கிட்டாரு. அவர் மேல பேட்டிங்கும் பண்ணல, பவுலிங்கும் பண்ணல, இவருனாலே அதை மேனேஜ் பண்ண முடியல. அந்த ப்ரெஷர் அவரால் தாங்க முடியலன்னு தான் சொல்றேன் நான். மத்தபடி நான் வேற எதுவும் சொல்றேன். அதேதான் டிசில வந்து அக்ஷர் பட்டேலுக்கு என்ன ஆகுதோ அதே தான் இங்க ஹர்திக் பாண்டியாக்கு ஆகுது. சரி அதெல்லாம் விடுங்க. இன்னைக்கு வந்துட்டு டிசில கூட நீ இவ்வளவு ப்ரெஷர் கிடையாது. நான் சிஎஸ்கே பத்தி பேசுவோம், அவ்வளவுதான் முடிச்சல. என்னைய டிசில கூட இவ்வளவு ப்ரெஷர் கிடையாது. உங்களுக்கு ஏதோ ஒரு மேட்ச்ல 2-3 மேட்ச்ல கேஎல் அடிச்சு கொடுத்துறாரு, 10 நிமிஷம் அடிச்சு கொடுத்துறாரு, பவுலிங்ல சூப்பரா போட்டு கொடுத்துறாங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல் அக்ஷர் பட்டேல ஃபிளால தான் போகுது அது. ஆனா இங்க வந்து உங்களுக்கு யாருமே சப்போர்ட் இல்ல. உங்களோட கேப்டன்சி பிரச்சனால உங்களோட பர்சனல் இன்னிங்ஸுமே பாதிக்கப்படுதுன்றதுனாலதான் ஹர்திக் பாண்டியா மேல இவ்வளவு வன்மோன்னு நினைக்கிறேன் நான். இல்ல ஹர்திக் பாண்டியா மேல வன்மம் இருக்கிறது தப்பு கிடையாது. அவரு நீங்க ஆடின ஆட்டத்துல வந்து வன்மம் இல்ல. 2 வருஷம் பேன் பண்ணி ஜெயில போடலாம், அந்த அளவுக்கு தான் ஆனாரு. அவர் மட்டும் ஒழுங்காட்டிட்டாருன்னு நீ ஸ்கோர் 9-10 ஓவர் வந்து 190 இருந்ததுன்னா இன்னைக்கு ரிசல்ட்டே வேற. இன்னைக்கு ஆக்சுவலா ரிசல்ட் வேற. இன்னைக்கு அவர் பேட்டிங் பவுலிங் ருத்ராஜ் பந்து ஸ்பின்னு போட்டா ஆட மாட்டான். நீங்க ஃபீல்டிங் லெஃப்ட் சைட்ல நிக்க வச்சு பந்து போட்டா அவனை நீட்டா எடுத்துட்டு போயிருக்கலாம். நீ ஃபர்ஸ்ட் ஓவர் ட்ரிக் போல்ட் கொடுக்குறியா, சரி 2வது ஓவர் அல்லா ராஸ்பா கொடுத்துருக்கலாம், சரி பும்ரா கொடுத்த 3வது ஓவர் ட்ரிக் போல்ட் கொடுத்து அடிச்சிட்டாங்க. அந்த ஓவர் அடிச்சாங்க, அப்படியே மேட்ச் அங்கிருந்து போயிருச்சு. அப்பயே ஸ்பின் கொண்டு வரேன்னு பார்த்தா பும்ரா மறுபடியும் அது இதுன்னு கிறிஸ் பேக்கத்தை கொண்டு வந்துட்டு மறுபடியும் வந்து கேப்டன்சி எரர் தான். ஒரு நான் திட்டத்துக்கு காரணமா கேப்டன்சி எரரும் அவர் பேட்டிங் ஆடும்போது ஸ்லாட் பால் கேட்டா ஹர்திக் பாண்டியா மேட்ச் நின்றுட்டு சொல்லுவாங்க, நீ போய் கோச் பண்ண மோனா அந்த மோனா இந்த சேனல்ல ஒரு வீடியோ இருக்கும் ப்ரோ. பொரோட்டா மாஸ்டர் வந்து பொரோட்டா போடணும் ப்ரோ, அதை சாப்பிட்றவங்க வந்து அதை சாப்பிட்டு பார்த்து டேஸ்டா விளையாட சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் கிரிக்கெட் விளையாடுறவங்க அவங்க ரோல் கரெக்டா பண்ணணும். தப்புன்னு தான் சொல்றோம் நாங்க. நீ அஸ்வின் சேனல்ல சூசகமா சொல்றாங்க பெரிய சேனல் எல்லாம். நான் கொஞ்சம் ஓப்பனா சொல்றதுனால உங்களுக்கு அப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. கஷ்டப்பட்டா பட்டு போச்சு அவங்க நம்ம சேனல் நடத்திட்டு இருக்காரு. ஹர்திக் பாண்டியா ஒழுங்கா விளையாடல, கேப்டன் ஒழுங்கா பண்ணலன்னா பண்ணல. நீங்க உங்களுக்கு உங்களோட பாயிண்ட் என்ன, ஹர்திக் பாண்டியா மேல மட்டும் தப்பா இல்ல, ரோஹித் சர்மா, திலக் வர்மா, ஸ்கையே, பும்ரா எல்லாத்துக்குமே தப்பு. டீமே கேவலமா இந்த டீமை புடிச்ச 2 வருஷம் பேன் பண்ணி விடுங்க, பேச்ச ஒழுங்கா விளையாடுவாங்க இல்லையா. -2-2 போட்டு 10வது இடம் தம்பி, 10வது அந்த பிசிசி வந்து கேப் விட்டாங்க, உங்களுக்கு 11வது இடம் போட்டு விடுங்க. அப்பயாச்சும் ஏதோ அடுத்த வருஷம் இப்படியே வந்து பண்ணுவாங்க ப்ரோ. மும்பை இந்தியன்ஸ் தோக்கறதுக்கு திமுர் தான் ப்ரோ. தீபக் சகர் ரீடைன் பண்ணிட்டு அவனுக்கு ஆன்சர் வந்தாங்க பத்தி அந்த ஒரே காரணத்துக்காக தான் தோக்கறதுக்கு காரணம். சிஎஸ்கே பக்கம் போங்க, சிஎஸ்கே பக்கம் போயிடலாம். நீ ஆக்சுவலா பிச்சு வந்து வேற மாதிரி பிஹேவ் பண்ணுச்சு. ருத்ராஜ் டாஸ்ல என்ன சொன்னாருன்னா, நான் டாஸ் ஜெயிச்சிருந்தா பேட்டிங் ஆடி இருப்பேன் தான் சொன்னாரு. ஆனா பேட்டிங் ஆடி இருந்தாருன்னா ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. அப்படிலாம் இல்ல, நீங்க அப்படி பயமுறுத்துற மாதிரி என்னமோ இருக்கு, ஆபத்தா இருக்கு அந்த மாதிரி பேட்டிங் இல்ல. 10 ஓவர் சொன்னது 96 ரன் அடிச்சிருந்தாங்க. பிச்சு இங்க பாரு கேக்கல தெரியல. ஆக்சுவலா நீங்க நல்லா போட்டாங்க. இன்னைக்கு ஆக்சுவலா வந்து சிஎஸ்கே பவுலர்ஸ் நல்லா போட்டாங்க. நல்லா போட்டுட்டு இருக்காங்க. அவங்க தோக்குறதே பேட்டிங்ல தான், சூப்பரா போடுறாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா நீங்க சிஎஸ்கேவே நிறைய தப்பு பண்ணாங்க. நீ வீரை வந்து இங்க டெஸ்ட் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. அக்கிலூசனை டைரக்டா அவருக்கு பதிலா ஆடிட்டு போயிட்டு, அக்கிலூசன் இவரை விட நல்லா போடுவாரு, நல்லாவும் பேட்டிங் ஆடுவாரு. எதுக்கு வீரை அது எதுக்கு வீரை அவங்க இன்னும் பிடிச்சிட்டு அழுகுறாங்கன்னு தெரியல எனக்கு. அங்குல் கபோஜ் இந்த டீமுக்கு ஒரு பவுலிங்ல இந்த 5 பவர் பிளேயர்ல 5 எக்கனாமிக் கீழே போட்டுட்டு இருக்கான் அந்த பையன். விக்கெட் வேற எடுக்கிறான், மேட்சுக்கு மேட்ச் விக்கெட் எடுத்துக்கிட்டே இருக்கான், கொடுத்துக்கிட்டே இருக்கான். நம்ம சொல்லிட்டு இருந்தோம் வைடு ஏக்கரே சூப்பரா இருக்கிறான். இன்னைக்கு பாக்குற 140 கிளிக் பண்றான். இன்னைக்கு பேசு 101 ஞாபகம் இருக்கும் உங்களுக்குலாம். அந்த டெஸ்ட் மேட்சுக்கு ஒன்று எடுத்துட்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு 125 போடுறான். கேவலமா பேசிட்டு இருந்தாங்க. என்ன நின்று இடத்துல நீ 140 போடுறான், பார்க்கவே சூப்பரா இருக்கு. நான் மும்பைல எடுத்தப்பே நான் வந்து பார்த்தேன், சூப்பரா போட்டாரு. அந்த டிராவிஸ் ஹெட்டுக்கு விக்கெட் எடுத்துட்டு இப்படி ஒரு கும்பிடு வரும். ஆமா, அது நோ பால்ல போயிடும். 2வது எடுத்துட்டு மறுபடியும் ஏதோ விக்கெட் எல்லாம் எடுத்துருவாரு. ஆனா விக்கெட் எடுத்துருவாரு. அதுல இருந்தே அவரோட ஸ்பார்க் இருந்தது அன்சுல் கம்போஜ்.
நான் ஆக்சுவலா நமந்தீருக்கு பதிலா அன்சுல் கம்போஜ் தான் இதுல அன்கேப்டு பிளேயரா இது பண்ணுவாங்கன்னு நான் பார்த்துட்டே இருந்தேன் ஆக்ஷன்ல. ஆனா இவங்க எப்பயும் கூட ஒரு பிளண்டரு. நமந்தீர் அடிக்கிறாரு, அதனால ஓகே. அடிக்கலைன்னா என்ன, ஆனா அன்சுல் கம்போஜ் அதோட சூப்பரா பண்றாரு. அன்கூல் கம்போஜ் நமந்தீர் அடிக்கிறான், ஸ்கேம் பண்ணிட்டு அடிக்கிறான், அவ்வளவுதான் கொஞ்சம் வித்தியாசம் தான். 35 45 நமந்தீர் அங்க ஆடுற பிளேயரே இல்லைன்னு சொல்றேன் நான். நமந்தீர் அங்க ஆடுற பிளேயரே இல்ல. அவன் மிடில் ஒரு பால் சாப்பிட்டாருன்னா இந்த டெஸ்டினில இருந்து அங்க என்ன பண்ண போறான்? எம்ஐ பக்கம் போகாதீங்க வா. எவ்வளவு நேரம் எம்ஐ பக்கமே இல்ல, சிஎஸ்கே பவுலிங் சொல்லிட்டாங்க. சொல்லிருக்கேன். நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது வந்து இந்த டைம் வந்து அன்சுல் கம்போஜ் தான். பிரின்ஸ் யாதவ் கூட அவ்வளவு இம்ப்ரெஸ் ஆகல. அன்சுல் கம்போஜ் வந்து நான் பயங்கரமா அன்சுல் கம்போஜ் நான் பிளஸ் ஓவர்டன் சொல்லுவேன். ஓவர்டன் சொல்லுவேன். ஓவர்டன் வந்து இந்த பிராவோக்கு அடுத்து, நான் பிராவோக்கு அடுத்து பெருசா சிஎஸ்கேல யாருமே அந்த ஃபாரின் ஆல்ரவுண்டர் கிளிக் ஆகி நான் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு வெற்றிடம் இருந்தது இப்ப அந்த சிஎஸ்கேல ஒரு 2-3 வருஷத்துக்கு. இப்போ வந்து அந்த ஓவர்டன் ஓரளவுக்கு ஃபீல் பண்றாரு. பேட்டிங் வேணுமா ஏதோ ஒரு மேட்ச்ல நல்லா அடிச்சிடறாரு. பவுலிங் கன்சிஸ்டன்டா 140 135 அந்த மாதிரி போடுறாரு. நல்லா சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. நம்ம சரி விடுங்க, பவுலிங் சூப்பரா போடுறாங்க, நல்லா கம்பேக் பண்ணிட்டாங்க. பேட்டிங் என்னதான் பண்ணாங்க, நான் ஒரு 10 ஓவர்ல அடிச்சிருவாங்க இன்னைக்கு, சீக்கிரமா வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சேன். நீ என்னதான் பண்ணாங்க, ஒரு டெஸ்ட் மேட்ச் பிச்சில் ஏதோ கொஞ்சம் இருந்திருக்க மாட்டிருக்கு. பாலுக்கு பால் அடிக்கிறதோ கடைசி கஷ்டமாயிருச்சு. அதனால அதெல்லாம் விட இன்னைக்கு சஞ்சு சாம்சன் வழக்கமெல்லாம் விட்டுட்டாரு. ருத்ராஜ் பேக் டு ஃபார்ம். ஏன்னா இதுக்கு மேல அடிக்க ஆரம்பிச்சாலும் ஒரு 600 ரன் அடிக்க முடியுமா அவரால்? ஐபிஎல் ஸ்ட்ரைக் ரேட் பாக்கணும் நீ. ஸ்ட்ரைக் ரேட் என்ன ஸ்ட்ரைக் ரேட் இந்த பிட்சுக்கு ஸ்கோர் என்னன்னு தெரிஞ்சிச்சு. அத ஸ்கோர் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. குவாலிட்டி பிளேயர் தான். ஒரு அடிப்படையா கேப்டன்சி பண்ணி தான் முன்னாடி விக்கெட் எடுத்து இருந்திருக்கலாம், அது வேற விஷயம். நான் மறுபடியும் சொல்றேன், கார்த்தி சர்மா ஆனதை பார்த்து நான் ஆட்டத்துல நான் இம்ப்ரெஸ் 1% கூட ஆகல. இந்த சிஎஸ்கே நல்லா விளையாடுறது நானே தான் 2-3 வீடியோ சொல்லியிருக்கேன். சிஎஸ்கே விளையாடுற கிரிக்கெட் எனக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஆனா கார்த்தி சர்மா ஆடுற கிரிக்கெட் 1% கூட அது இம்ப்ரெஸ் இல்ல. இல்ல நானு பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு புரியுது. அந்த நம்பர் 4ல மத்த டீம்ல இருக்க அதிரடி பேட்ஸ்மேன் நீங்க கிடையாது, ஒத்துக்கிறேன். எங்க டீம்ல இப்ப அதிரடி பேட்ஸ்மேன் இல்ல, நீங்க வந்து அவன் விக்கெட் குடுத்துற மாதிரி இருக்கு. எனக்கு புரியுது. நீங்க என்ன ஒரு ஈஸி விக்கெட் மாதிரி ஈஸி விக்கெட் எனக்கு புரியுது, எல்லாமே புரியுது. பிரேவிஸ் அந்த இடத்துல இறங்கணும் எல்லாம் ஒத்துக்கிறேன். இப்போதைக்கு சிஎஸ்கே போன மேட்ச்ல என்ன தப்பு தெரியுமா பண்ணாங்க? சப்ராஸ் கான் இறக்கி விட்டு அந்த இடத்துல ஒரு பிளண்டர் பண்ணாங்கல்ல. இந்த பையன் ஃபாஸ்ட் பவுலர் இல்ல அதுதான் கேக்குறேன். அந்த மேட்ச்ல எனக்கு ஒருவேளை கார்த்திக் சர்மா ஸ்குவாட்ல இருந்த ஒருவேளை கார்த்திக் சர்மா மேல இறக்கி இருந்தா அப்படி விக்கெட் ஃபால் ஆயிருக்காதோன்னு எனக்கு தோணுது. இந்த பையன் ஃபாஸ்ட் பவுலர் அடிக்கிறதுல விட்டுறான். இல்ல இன்னைக்கு வந்து 8 ஓவர் ஸ்பின் வந்து மும்பை இந்தியன்ஸ் 8 ஓவர் 7 ஓவரா போட்டாங்க. ஐபிஎல்ல இந்த சீசன்ல எந்த டீம்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க நீங்க நினைக்கிற மாதிரி? 2 ஓவர் 3 ஓவர் தான் ஸ்பின்னர்ஸ் வச்சு தர்றாங்க. இது எல்லா டீமும் 17 ஓவர் 16 ஓவர் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். இல்ல நம்பர் 4 ஸ்லாட் வந்து ஸ்பின்னருக்கு பிரேவிஸ் அவுட் ஆயிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு தான் இந்த சேஞ்ச் கொண்டு வந்தாங்க. ஓகே தான் எனக்கு. ஒருவேளை ஃபாஸ்ட் பவுலர் இருந்தா அது கமெண்ட்ல இல்ல 3 அப்படி பண்ணிட்டு சிவம் துபை கீழே இறக்கிட்டீங்கல்ல, சிவம் துபை ஆடுறதே இல்ல. சிவம் துபை வெளியே உட்கார வச்சிரலாம். இல்ல சிவம் துபை கணக்கு சொல்றது எனக்கு புரியுது. சசாங்கி என்ன குளி விடுறாங்க கேட்ச இப்படி சசாங்கி கூட மேல இருந்து வருது. சிவம் துபை சும்மா நான் வந்து இந்த ஒரு மீம் பார்த்தேன். இதுக்கு முன்னாடி ஆர்சிபி இந்த பஞ்சாப்ல கேட்ச் விட்டான் சசாங் சிங், அதனால மேட்ச்ல உட்கார வச்சு இவர் எடுத்துட்டு வந்தாங்க, ஸ்மெட்ஜ் எடுத்துட்டு வந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு உண்மையை சிவம் துபை பண்ணிடுவாங்கடா, கேட்ச் விடாதான்னு எல்லாம் வார்னிங் மெசேஜ் மாதிரி போட்டுட்டு இருக்காங்க மீம்ஸ. தலைவன் என்னடா நீங்க போறது, இன்னைக்கும் கேட்ச் விட்டான் தலைவன். இல்ல அந்த மாதிரிதான் எனக்கு சப்ஸ்டிட்யூட்ல உட்கார வச்சிருவாங்கன்னு தோணுது. நம்ம இம்பாக்ட்ல ஆடுவாங்கன்னு தோணுது எனக்கு தெரிஞ்சு. ராமகிருஷ்ண கோஷ் நல்லா பண்ணாரு, ஒரு நல்ல இம்பாக்ட் காமிச்சாரு ஃபர்ஸ்ட் மேட்ச். ஃபீல்டிங் சூப்பரா பண்ணா. ஃபர்ஸ்ட் கேட்ச் அது நல்ல எக்ஸ்ட்ரா கேட்ச் அது. பவுலிங் கூட ஓகே நான் ஒத்துக்கிறேன். அது இந்த டீமுங்கறனால அடிக்கல, மத்த எந்த டீம் இருந்தாலும் 2 ஓவர் அவ்வளவுதான். 4 ஓவர் போட கூடாது, 2 ஓவர் இல்ல ரங்கா. நான் மூக்க புடிச்சு பாக்குறியா? நான் மும்பை இந்தியன்ஸ் டீம் வந்து நீ வந்து நெதர்லாந்து டீமோட கம்பேர் பண்ணிட்டு அவங்க அப்படிதான் ஆடினாங்க. இல்ல நான் சொன்னேன், கோஸே வந்துட்டு மகாராஷ்டிராக்கு ஆடி இருக்காரு, 2 ஓவருக்கு மேல போட மாட்டாரா. இங்க 3 ஓவர் கொடுத்து எக்கனாமிக் 5ல இருக்கு. அப்பங்கும் போது என்னன்னு பாக்கணும் நாமளே. அதோட உர்வில் பட்டேல் வந்தாரு.
போன வருஷம் எங்க விட்டாரோ ரன்னு கம்மி தான், பண்டு போல 24 தான். ஆனா ஆயுஷ் மாத்திரையோட இன்னிங்ஸ் ஆடுவார்ல, அந்த இன்னிங்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணணும் ஓரளவு. ஆனா காட்டு சுத்துறாரு. பும்மரானா கொஞ்சம் மரியாதை தரணும். பிடிச்சி இங்க லெக் சைட்ல தான் சுத்தணும், ஒரு 2 சுத்துறாரு. உருள் பட்டேல் எனக்கு தெரியுது ஒரு அர்ஜுன்ல இருக்காரு, நான் அடிச்சு நான் யாருன்னு காட்டணுங்கிறதுல இருக்காரு, நான் ஒத்துக்கிறேன். பட் ஆனா அது கொஞ்சம் ஒரு வெயிட் பண்ணி அவர் பவர் ஹிட்டர் பார்த்தாவே தெரியுது. ஆனா நல்ல பவுலிங்கா இருந்தா உருள் பட்டேல் சீக்கிரமா அவுட் ஆயிருக்கும். இல்ல பும்ராவோட நல்ல பவுலிங் எங்கேயும் தேட முடியாது. இல்ல பும்ரா இந்த வருஷம் நல்ல பவுலிங் கிடையாது. இந்த சீசன் ஆஃப் சீசன் ஆவரேஜ் ஹர்தீப் சிங்கோட கீழே தான் போட்டிருக்காரு பும்ரா. நீங்க ஒத்துக்கிட்டுதான் ஆகணும், தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. 3 விக்கெட், ரொமாரே ஷெஃபர்ட் 3 விக்கெட் எடுத்துட்டாரு. ரொமாரே ஷெஃபர்டே 3 விக்கெட் எடுத்தாரு இந்த சீசன்ல. சன்ரைஸோட 4 விக்கெட், குஜராத்தோட 3 விக்கெட், 7 விக்கெட் எடுத்துட்டாரு ரொமாரே ஷெஃபர்ட். சரி, ஓகே, வளவலன்னு பேசுறோம். கடைசியா அந்த சிஎஸ்கேவோட பேட்டிங் கொஞ்சம் பிளண்டர் பண்றாங்க, அதை மட்டும் பேசிட்டு வீடியோ முடிச்சுவோம். இல்ல பிளண்டர் நான் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு ஸ்கோர் என்னன்னு கண்ணுல தெரிஞ்சிச்சு. இவங்க விக்கெட் விட்டா பிரஷர் ஆயிருவாங்க சொல்லிட்டு ருத்ராஜ் எனக்கு அந்த மாதிரி ஆன மாதிரி தான் ஒரு இது தோணுது. நீங்க பிளண்டர்லாம் சொல்றீங்க, டிக்கெட் கொடுத்து 4000 டிக்கெட் கொடுத்து 10,000 டிக்கெட் கொடுத்து ஆட்டான்னு 10 ஓவர்ல அடிச்சுட்டு அவனுக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். 18 ஓவர்ல நான் ஆட்டணும்னு சொல்லிட்டு ஆன மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. வேற இல்ல சிஎஸ்கே பவுலிங் அட்டாக் இல்ல மும்பை இந்தியன்ஸ் பவுலிங் அட்டாக் நெதர்லாந்து டீம் கூட்டு வந்து அடிச்சிருந்திருப்பாங்க. அது நம்ம அவ்வளவு ராஜராஜ சோழன் ரகசியம் நம்ம ஒன்றும் பேசிட்டு இருக்காவில்ல. மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு ஒரு ஃப்ரீ அட்வைஸ், பேசாம ஸ்கையை ஓப்பனிங் இறக்கிட்டு வில் ஜாக்சன் கீழே கொண்டு வாங்க. உங்களுக்கு ரொம்ப வீக்கா இருக்கு, ஹர்டிக் பண்ணி அதை பண்ணலாம். ஏன்னா ஸ்கை ஓப்பனிங் தான் ஆடுவாரு இதுக்கு முன்னாடி, ஒரு 2-3 வருஷம் முன்னாடி. அதை பண்ணிட்டு வில் ஜாக்சன் அப்படியே டைரக்டா அந்த நம்ம இது ராபின்ஸ் ஆடுற இடத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்கன்னா இருக்கிற அந்த 3-4 மேட்ச் ஃபேன்ஸுக்காக ஜெயிச்சுட்டு போவாங்க. நீங்க பிளேயர்ஸ் எல்லாம் போக மாட்டீங்க, அவ்வளவுதான். அட்லீஸ்ட் ஃபேன்ஸுக்காக இவ்வளவு நாள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்காக இருக்கிற ஃபேன்ஸுக்காக ஜெயிச்சீங்கன்னா அந்த 3 மேட்ச் 4 மேட்ச் ஜெயிங்க. அதுதான் ஃபேன்ஸா எதிர்பார்க்கறது. இந்த வீடியோட முக்கியம் சிஎஸ்கே ஒரு எக்ஸ்ட்ரானரி வின்னு, ஒரு அவுட் ஆஃப் சான்ஸ் இருக்கு பிளே ஆஃப் போறதுக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? மும்பைக்கு தான் சிஎஸ்கேக்கு பார்த்தா 5 மேட்ச்ல 4 ஜெயிச்சா போலாம். மும்பைக்கு சான்ஸே கிடையாது. இல்ல ஜெயிக்கலாம். மும்பை சான்ஸ் கிடையாது. எல்லா மேட்ச் ஜெயிச்சா போலாம். ஜெயிக்கலாம். 14 பாயிண்ட் எடுத்தா இல்ல மனசு கொஞ்சம் சந்தோஷப்பட்டு சொன்னம்பா. ஏப்பா இப்படி டி-ஷர்ட்லாம் போட்டு உட்கார்ந்துறேன். நீ இப்பயுமே பிளே ஆஃப் சான்ஸ் இருக்குன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா கால்குலேட்டர் அழுத்துனீங்கன்னா இருக்குது. ஆனா போக முடியாது. ஒரே நிமிஷம் கால்குலேட்டர் அழுத்துனீங்கன்னா இருக்குது. ஆனா இந்த டீம் போகுமானா போவாது. சிஎஸ்கேக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. எப்ப சான்ஸ் இருக்குன்னா டிசி, ஜிபி அல்லது ஆர்ஆர் இல்ல எஸ்ஆர்எச், இவங்க 4 பேர் தோக்க ஆரம்பிச்சா மட்டும்தான் சிஎஸ்கே சான்ஸ் இருக்கு. இல்லைன்னா சிஎஸ்கே அவங்க மேட்ச் அவங்க ஒழுங்கா ஜெயிச்சாவே உள்ள வாய்ப்பு இருக்கு. 5 மேட்ச்ல 4 ஜெயிக்கும். அவங்க ஜெயிச்சா அவங்க போயிடுவாங்க. நீங்க எப்ப போவீங்க? நான் சொன்ன சிஎஸ்கேவை தான் சொல்றேன். எல்எஸ்ஜி கூட இல்ல இப்ப எங்க பாயிண்ட்ஸ் டேபிள் பாக்கணும். நாங்க வந்து இப்ப 6வது இடத்துல இருக்கோம், 8 பாயிண்ட். இப்ப எங்களுக்கு இன்னும் மேட்ச் பாத்துட்டுன்னா 1 2 3 5 மேட்ச்ல 4 ஜெயிக்கும். 4 ஜெயிச்சா எத்தனை? 8 பாயிண்ட். 8 இது கணக்கு போட்டுக்கோ. 8 16 பாயிண்ட் இருந்தா உள்ள இல்ல. ஒரு மேட்ச் தோத்தீங்கன்னா வெளியே ப்ரோ. 14 பாயிண்ட் வச்சு உள்ள போறீங்க. 16 அதுதான் சொல்றேன். 8 8 16 ஒரு மேட்ச் தோத்தீங்கனாலே 14 பாயிண்ட்ல தான் நிப்பீங்க. 14 பாயிண்ட் வச்சு நெட் ரன் வச்சு ஜெயிக்க முடியாது. இந்த மாதிரி ஆனீங்கன்னா நெட் ரன் வச்சு ஜெயிக்க முடியாது. டேய் நான் லூசு. 5 மேட்ச்ல 5 ஜெயிச்சா நாங்க 10 நெட்ரா லூசு. நாங்க ஒரு மேட்ச் தோத்தா 4 16. அவ்வளவு கான்ஃபிடன்ட் 5 மேட்ச் ஜெயிக்கிறது. 2 மேட்ச் ஒரு மேட்ச் ஜெயிச்சு இருக்கு, ஒரு மேட்ச் சென்ட்ரைக் இருக்கு, ஒரு மேட்ச் தோத்துக்கலாம் சொல்றேன். ஒரு மேட்ச் தோத்துக்கலாம். இல்ல அட்லீஸ்ட் தோத்தாலுமே உங்களால போக முடியாதுன்னு சொல்றேன். அதுதான் தோக்கறதுக்கான வசதி இருக்குடா. அதான் சொல்றேன். டேய் நான் 5 மேட்ச்ல 4 பாயிண்ட் சொல்லிட்டு இருக்கேன். ரன் ரேட்னு ஒன்னு இருக்கு. இதுக்கு அப்புறம் தான் நான் சொல்றேன் ரன் ரேட் பத்தம். பிளஸ் இல்லடா, இன்னைக்கு பிளஸ் 5ல வந்துட்டேன்டா. இல்ல ப்ரோ எல்எஸ்ஜி மேட்ச் இருக்கு. எல்எஸ்ஜி இல்ல நான் சொல்றேன். ஜிடி மேட்ச் சொல்ற மாதிரி அவன் நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நீ எப்ப நல்லா இருக்க போற? மும்பை பத்தி கேக்குறியா? சரி விடுங்க. இல்ல அவ்வளவுதான், வீடியோ முடிச்சிடலாம். மும்பையோட சீசன் ஓவரு. மிச்சம் வேற ஏதாவது சப்போர்ட் பண்ணா பண்ணுங்க, இல்லைன்னா வேர்ல்டு வார் வருது போய் படிங்க. ஏஐனால வேலை போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயம் போயிட்டு இருக்கு. நீங்களும் அதை போய் பாருங்க.
மத்த ஃபேன்ஸ் எல்லாம் ஐபிஎல் பாப்பாங்க. பாரு, இந்த வீடியோ இதோட ஒரு மேட்ச் முடிச்சுக்கிறோம். தோத்ததுக்கே ஒருத்தன் பைத்தியம் ஆயிட்டானா? ஒரு மேட்ச் சீசனுக்கே ப்ரோ, அப்படின்னா, நான் இந்த மேட்சோட என் ஆதங்கத்தையில கொட்டி இருந்தா இந்த ஹர்திக் பாண்டியா ஃபேன்ஸ் என் வீட்டுக்கே வந்திருப்பாங்க. அந்த மாதிரி பேசியிருப்பேன் நானு. விடுங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். நீங்க உங்களோட தாட்ஸ் மும்பை இந்தியன்ஸ் சேனல் முக்கியமா என்ன எப்படி நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல அதுக்கு போடுங்க. முன்னாடி ஒண்ணு, எல்லாத்துக்கும் அதிக 6 யார் அடிப்பா, எந்த டீம் அடிப்பான்னு கேட்டிருந்தோம். அன்பார்ச்சுனேட்லி அது எம்ஐ தான் அதிக 6 அடிச்சிருக்காங்க. ஆபரேஷன் சக்சஸ் பேஷன் டெட்டுங்கிற மாதிரி பேஷன் டெட்ன்ற மாதிரி மும்பை ஆயிப்போச்சு. 9 6 அடிச்சிருக்காங்க. சிஎஸ்கே 7 6 தான். எம்ஐன்னு கமெண்ட் பண்ணுவீங்களா? உங்களுக்கு ஒரு இன்ப செய்தி, நீங்க வின் பண்ணிட்டீங்க. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சரி, ஓகே ப்ரோ, எல்லாத்துக்கும் பாய். அடுத்த வீடியோல பார்ப்போம். நாளைக்கு ப்ரிவியூ வந்துருச்சு, அதையும் பார்த்துப்போம். ப்ரிவியூ வந்துருச்சு, நாளைக்கு லைவ் வரும், லைவ் வந்துருங்க.